வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்ட நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம இலக்கணம் எல்லாமே கவர் பண்ணிட்டு வர்றோம். உங்களுக்கு தெரியும், அதாவது தலைப்பு வாரியாக அந்த தலைப்பு சம்மந்தப்பட்டது, அதாவது புக்கில் இருக்க கண்டென்ட் மட்டும் இல்லாமல், ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் புக் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால புக் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு வெளியில இருந்து எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரானா நெறைய இருக்குமா? தேவையில்லாம நெறைய படிக்கிற மாதிரி இருக்குமா? அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் 2 பக்கம், 3 பக்கம் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு மேத்ஸ் டாபிக் நம்ம பார்க்குறோம்னா, எப்படி அதோட பேசிக்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் நம்ம எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணுமோ, அதே மாதிரி தான் இலக்கணம். இலக்கணம்னு வந்துட்டாலே, நீங்க புக்ல எக்ஸர்சைஸ் மட்டும் தான் குடுத்துருக்கும். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புக் பேக்ல ஒரு ஒருமைப்பன்மை பத்தி ஒரு 4 சென்டென்ஸ் குடுத்துருப்பாங்க. அத சும்மா எக்சர்சைஸ் மாரி உங்கள பண்ண சொல்லியிருப்பாங்க. அதேமாரி சந்திப்பிழையை நீக்குன்னு சொல்லி ஒரு 4 வேர்டு குடுத்துருப்பாங்க. அது பார்த்துட்டு போறதுனால எந்த யூஸும் இல்ல. ஏன்னா கொஸ்டின் அது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. அவங்க குடுத்துருக்கிறது ஒரு தலைப்பு. அப்போ அதோட வரையறை, அதோட டெஃபினிஷன், வகைகள், அதில எத்தன கவுண்டிங் இருக்கு, எத்தன இருக்குன்றது, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நீங்க தெளிவா தான் பார்க்கணும். அந்த வகையில தான் நம்மளோட சேனல்ல குடுத்துட்ருக்கோம். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் டீட்டெயிலா தெளிவா குடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லி தனியா வாட்ஸ்அப் லிங்க்கும் இங்க மேல குடுத்துருக்கோம் பாருங்க. 2 ஸ்கேனர் கோடு குடுத்துருப்போம். இது இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறது Facebookக்கானது. இதுலயும் நீங்க எங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது வாட்ஸ்அப்க்கானது. நீங்க அத ஸ்கேன் பண்ணி, நீங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராட்டியும், நாங்க டெய்லி சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்லயும் உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணிருவோம். நீங்க மிஸ் பண்ணாம வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க கீழ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, எல்லோ கலர்ல. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டாபிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு, அதுக்கு கீழேயே பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷனும் குடுத்துருப்போம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம். இப்போ இதில நம்ம பார்க்க போறது வினைச்சொல். அது கூடயே சேர்த்து 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். அதையும் சேர்த்து ஒரே டாபிக்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா, இந்த வினைச்சொல்லோட எக்ஸ்டென்ஷன் தான். அதிலிருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ், அந்த 2 வினைச்சொற்களோட வேறுபாடு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரப்போது. அதனால நீங்க அத சேர்த்தே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸி தான். அதிலிருந்து அப்படியே கன்டென்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்றது தான் வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். சரி. இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். இப்ப வினைச்சொல் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, சொல்லுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு சொல். சொல் அப்படின்னா, சொல்ல நம்ம 4 சொல்லுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். 1 அல்லது ஓரெழுத்து மட்டுமே அர்த்தம் குடுக்குற அ ஒ சொற்களும் நம்ம தமிழ்ல இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னே படிச்சிருக்கோம். ஒரு எழுத்து இருந்தாலே அதுக்கு ஒரு வேர்டு. அது தமிழ்ல வேர்டா மாறும். எடுத்துக்காட்டு இந்த கோ அப்படின்னா அரசன், கா அப்படின்னா சோலை அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இதுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம தமிழ்ல ஒரு எழுத்தும் ஒரு வேர்டு தான். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல் எனப்படும். 1க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் எத்தனை வேண்டாலும், அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட 5, 10ஆ கூட இருக்கலாம். எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லா, ஒரு வேர்டா மாறுச்சு அப்படின்னா, அதுதான் சொல். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? இப்போ கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், டு அப்படிங்கிற எழுத்தும் சேர்ந்து காடுன்னு மாறுது. இது ஒரு சொல். அன்பு, அழகு இந்த மாரி 2, 3, 1லேருந்து எத்தனை எழுத்துக்கள் வேணாலும் சேர்ந்து உருவாவது ஒரு சொல். இப்ப சொல்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல மொத்தம் இந்த சொல்லே 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4யும் பத்தி இப்ப படிக்க போறோமான்னா கிடையாது. இதுல நம்ம பார்க்க போறது இந்த வினைச்சொல்னா மட்டும் என்னன்னு இந்த ஹெட்டிங் கீழ பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வினைச்சொல். வினைச்சொல் தான் ஹெட்டிங்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியணும் இல்லையா? இந்த 4 வகை சொற்கள்ல ஒண்ணு தான் வினைச்சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது வினைச்சொல்னா என்ன? வரையறை தெரியணும். ஒரு எழுவாய் செய்யும் வினையை அல்லது செயலை உணர்த்தும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு வினையவோ, இல்ல ஒரு செயலவோ குறிக்கிறதுக்கு பேர் தான். அதாவது வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல? அத தான் வினை அப்படின்னு சொல்றோம்.
ஒரு எழுவாய். எழுவாய்ன்றது என்னது? ஒரு அப்ஜெக்ட். ஒரு அப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்ட் அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு லிவிங் திங்ஸா இருக்கலாம். அதாவது நான் லிவிங் திங்கா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த எழுவாய். எழுவாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு செயலை செய்யுதோ, ஓகேவா? எழுவாய் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை. அதாவது உயர்திணை பொருளா இருக்கலாம், அஃறிணை பொருளா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அது செய்யற செயலை குறிக்கிறதுக்கு பேர் தான் வினை. வினைச்சொல். அந்த உணர்த்தும் சொல். அந்த செயலை உணர்த்தும் சொல் வினைச்சொல். அது செய்யும் வினை வினை. ஓகேவா? செய்யும் செயலுக்கு வினைன்னு பேரு. அதை உணர்த்துறது சொல்லுக்கு பேரு வினைச்சொல். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எடுத்துக்காட்டு. இதுக்கு பாருங்க. மரத்தில் இருந்து பழம் விழுந்தது. இப்போ இதுல விழுந்தது என்பதுதான் வினைச்சொல். ஏன்னா அதுதான் ஒரு செயல். மரம்ன்றது ஒரு எழுவாய். இதுதான் இதுல எழுவாய். மரத்தில் இருந்து பழம் விழுந்தது. சரியா? அப்ப ஒரு பொருள் விழுந்தது அப்படின்ற அந்த செயலை குறிக்குது இல்லையா? அதனால இது வினைச்சொல். இப்போ இலக்கண குறிப்பு பாருங்க. இதுவும் முக்கியம்தான். இலக்கண குறிப்பு. இந்த வினைச்சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு எழுதுக அப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன எழுதணும்னா, இது வந்து 4 வகை சொற்களுள் ஒன்று அப்படிங்கிறது தான் இதோட இலக்கண குறிப்பே. 4 வகை சொற்கள் பார்த்தோம்ல, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த 4 வகை சொற்கள்ல ஒன்று அப்படிங்கிறது தான் வினைச்சொல்லோட இலக்கண குறிப்பு. அது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வரையறை பார்த்துட்டோம், எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். வினைச்சொல்னா என்ன? அதுக்குரிய இலக்கண குறிப்பும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து வகைகள். இந்த வினைச்சொல்ல என்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. பொதுவாவே முற்று, எச்சம் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்கு. முற்றுன்னு ஒரு வகை இருக்கு. எச்சம் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்கு. முடிவு பெற்ற வினைச்சொல்லா இருந்தா அது முற்று. முடிவு பெற்றனா ஒரு செயலோ ஒரு வினையோ நடக்குது. அது முடிவடைஞ்சிருது. ஓகேவா? தெளிவா முடிஞ்சதை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருந்தால் அது முற்று எனப்படும். பாருங்க எடுத்துக்காட்டு. அவன் நடந்தான். இதுல நடந்தான் என்பது ஒரு வினை முற்று பெற்றதை குறிக்கிறது. எனவே இது வினை முற்று ஆகும். அவன் நடந்தான். ஆமா நடந்துட்டான். ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. ஒரு வினை நடந்துருச்சு அந்த இடத்துல. ஓகேவா? ஒரு வினை. நடந்தான். அவன் நடந்து அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க முடிஞ்சிருக்கா? அவன் நடந்து அடுத்து என்ன பண்ணான் அப்படிங்கறது அதுல மென்ஷன் பண்ணல. அப்ப அது வந்து வினை முற்று ஆகாது. ஆனா அவன் நடந்தான். அவள் படித்தாள். அவள் ஆடினாள். அந்த இடத்துல பூராமே அந்த வினை முடிஞ்சதா குறிக்குது இல்லையா? அப்போ அது வினைமுற்று. இதுல 2 வகை இருக்கு. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இதுதான் முற்று. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா எச்சம். எச்சம்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு அதுல மீதம் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, எஞ்சி நிக்கிறது பேரு தான் எச்சம். பாருங்க, இதுதான் டெஃபினிஷன் எச்சத்துக்கு. முடிவு பெறாத வினைச்சொல் எச்சம் எனப்படும். ஏதோ ஒரு வினை அங்க நடக்குது. ஆனா அது முடிவு அடையாம தொக்கி நிக்குது. ஓகேவா? முடிவடையாம அது வந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாம நிக்குது அப்படின்னா அதுதான் எச்சம். இப்ப ஓடி விழுந்தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வெறும் ஓடி அப்படின்னு மட்டும் கொடுத்தா அது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓடி என்னும் சொல் விழுந்தான் என்னும் வினையை எச்சமாக கொண்டுள்ளதால் இது வினை எச்சம். இப்ப விழுந்தான்ற வார்த்தை இப்ப விழுந்தான்றதும் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஓடுனா விழுந்துட்டான். இப்போ முற்று வினை முற்று தானே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா கொஸ்டின்ல எப்படி கேட்க மாட்டாங்க. வெறும் ஓடி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இது என்னதுன்னு கேட்பாங்க. இப்போ ஓடின்றது ஒரு வினைதான். ஓடுறது ஒரு வினைதான். ஆனா ஓடினான் அப்படின்னா தான் அது வினைமுற்று. வெறும் ஓடி அப்படின்னா ஓடி வந்தானா, ஓடி போனானா, ஓடி விழுந்தானா, ஓடி ஆடி விளையாண்டானா, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அந்த வினை முடியல. அப்போ இந்த இடத்துல வெறும் ஓடி அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குதுன்னா வினை எச்சத்தை குறிக்குது. இதுதான் எச்சம். இதுலயுமே பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு 2 இருக்கு. அதுல இதுல வினையை பத்தி நம்ம படிக்கிறதுனால வினை எச்சம் தான் மெயினா வந்து நம்மளுக்கு தெரியணும். ஆக்சுவலா
இந்த இதில் வந்து வினைமுற்றுனா என்ன, அதோட தெளிவான விளக்கம், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுனா என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் இப்போ தான் ஒரு லாஸ்ட் வீக் நான் போட்ட வேர்ச்சொல் அறிதல், இங்கே இருக்குது பாருங்கள், வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிற, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அந்த வேர்ச்சொல் அறிதலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வேர்ச்சொல்லை வினையால் அணையும், வினைமுற்று, வினைச்சொல், பெயர்ச்சொல், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயராக மாற்றுதல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த வேர்ச்சொல்லையே நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வினை முற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, அடுத்தது பெயரெச்சம்னா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன, இது எல்லாமே அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வரிசையாக படிக்கிறவங்களா இருந்தால் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதனால் திரும்ப அதே டாபிக் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. நீங்கள் அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான இந்த வினைமுற்று வினையெச்சத்துக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு அந்த வீடியோ கீழேயே இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு இதை படிக்கும்போது நீங்கள் அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். சரியா? அதில் தெளிவானது இருக்கும். அதோட பிடிஎஃப் லிங்க்கும் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருப்போம். சரியா? வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லி அதோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு தெளிவாக கீழே கொடுத்துருப்போம். அதில் போய் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்ன, பெயரெச்சம், வினையெச்சம் எப்படியெல்லாம் வரும், அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம். இன்னொரு வாட்டி திரும்ப திரும்ப உங்களை சொல்ல வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் டைரெக்டாக அந்த லிங்கவே கொடுத்துருக்கேன். இப்போ இதோட வினைச்சொல்னா என்னன்றதே முடிஞ்சது. இவ்வளோதான் அந்த ஹெட்டிங்கே. சொல்லுல ஒரு வகை தான் வினைச்சொல். அந்த வினைச்சொல்னா என்ன வரையறை. அதில் 2 டைப் இருக்குது, முற்று, எச்சம். முற்றுனா முடிவு பெற்றது முற்று, முடிவு பெறாமல் இருக்கிற வினைச்சொல் எச்சம். முடிவு பெற்றதில் 2 இருக்குது, தெரிநிலை, குறிப்பு. அதே மாதிரி எச்சத்தில் 2 இருக்குது, பெயரெச்சம், வினையெச்சம். இவ்வளோதான். மொத்தமே வினைச்சொல்னா என்னன்றது முடிஞ்சது. இப்போ அந்த யூனிட் 1லேயே கடைசியாக ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க, வினை சொற்கள் வேறுபாடு அறிதல். இதையும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதில்? லகர லகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. அதே யூனிட் 1ல், அதாவது மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. மயங்கொலிகளில் லகர லகர வேறுபாடு, நகர ரகர வேறுபாடு இப்படிலாம் இருக்கும். அதில் நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரா ரா டிஃப்ரென்ஸு, 3 லாவுக்கான டிஃப்ரென்ஸு, 3 நாவுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கிற வார்த்தைகள் நிறைய, ஒரு 100-200 வார்த்தைகள் அதுக்குரிய அர்த்தம் கொடுத்துருப்பேன் நான். நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட பிடிஎஃப்பும் லிங்க்கு எல்லாமே அந்த வீடியோலேயே இருக்கும். இந்த வீடியோ கீழேயும் இதோட லிங்க்கும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ கீழே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லகர ரகர வேறுபாடு அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க்கும் வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிற வீடியோ லிங்க் இருக்கும். 2ஐயும் ரெஃபர் பண்ணணும். ஏன் இதை ரெஃபர் பண்ணணும்? இதுக்கும் வினைச்சொல் வேறுபாடு அறிதலுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, 2மே கிட்டத்தட்ட சேம் தான். என்னன்னா அவங்க கொஷின் கேட்குற விதத்தில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஷின் கேட்கும்போது வந்து லா லா அந்த வார்த்தைகள் ஒலி வேறுபாடு அறிந்து, பாருங்க, ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை கண்டுபிடி, கீழே இருக்க ஆன்சரை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மயங்கொலிகள். அதே இது வினை வேறுபாடு அறிந்து, வினைச்சொல் வேறுபாடு அறிந்து அர்த்தத்தை கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா அதுதான் இந்த டாபிக். ஓகேவா? நீங்கள் படிக்க போகிற விஷயம் ஒன்று தான். அது எதுனா லகர ரகர வேறுபாட்டில் நான் கொடுத்துருப்பேன். நிறைய டேப்லர் காலம் மாதிரி போட்டு நிறைய கொடுத்துருப்போம். அதை மட்டும்தான் படிக்க போகிறீங்க. இந்த 2 டாப்பிக்கும் அது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது கொடுத்துருக்குது ஆல்ரெடி அந்த மயங்கொலிகள் லகர ரகர வேறுபாட்டில் கொடுத்துருக்க அதே தேர்வு நோக்கில் தான். ஒரு 3 கொஷின் அதில் இருந்தும் இப்போ புதுசாக பார்க்குற வினைச்சொல் வேறுபாடுக்கு ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி கொஷின்ஸ் வரும். இப்போது அந்த புக்கில் லா 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 வேறுபாடுக்கு ஒரு பெரிய டேப்லர் காலமே கொடுத்து அதில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன், ஒரு 200-300 வேர்டு. அதே இது ந வேறுபாடுக்கு ஒரு பெரிய டேப்லர் காலம் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து ராவுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்போம்.
இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கணும். படிச்சுட்டு நீங்க 2 டைப்பா கொஸ்டின் வரும். அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பாருங்க. இப்போ இந்த லீவ் வரும். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக அப்படின்னு கொஸ்டின் வந்தா என்னன்னா, அந்த வார்த்தையில ப்ரொனன்சியேஷன்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மீனிங் வந்து ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும். மீனிங் எல்லாம் மாறும்னு அர்த்தம். ஒலியில மட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அர்த்தத்துல மாறும். பாருங்க. விலை, விலை, விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த விலைனா மதிப்பு, இந்த விலைனா விளைவித்தல், இதுனா விரும்புதல்னு எழுதிடுவீங்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். அடுத்தது பாருங்க, பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. அழகு, அழகு, அழகு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அழகுனா பறவையோட மூக்கு, இந்த அழகுக்கு வந்து சேவல், இந்த அழகுக்கு வனப்பு அப்படிங்கிறது வந்துரும். இப்போ இது எதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அதோட அந்த லா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லா டிஃபரன்ஸையும் அதோட தான் பாருங்க. ஆனா சொல்லும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வந்து அர்த்தம் மாறும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு எழுதுவீங்க. இது ஒலி வேறுபாடு அறிந்து. இதுதான் நம்ம ஆல்ரெடி அந்த லகர் ரகர் வேறுபாட்டுல பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் பார்த்துடலாம். பாருங்க. கரை 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 அப்படின்னு கேட்டா, இந்த கரைக்கு என்னது ஓரம், இந்த கரைக்கு அழுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுத்துருவோம். இது எல்லாமே ஒலி வேறுபாடு அறிந்து. ஆனா வினை வேறுபாடு அறிந்து அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்ப பார்க்குறோம் இல்லையா நம்ம டாபிக்கு, அதுக்கு எப்படி மாறும்ன்றத பாருங்க. இதுல இருந்து வினை வேறுபாடு அறிதல். இதுல என்னன்னா, ஒண்ணும் இல்ல. அந்த வார்த்தைகள் வந்து மாறும். குவிந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. பொருள் வேறுபாடுன்னு கொடுப்பாங்க. வினைகளின் பொருள் வேறுபாடு. அது ஒலி வேறுபாடுன்னு வரும். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நீங்க வந்து எதுவும் படிக்கலாம் முடியாது. நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைகள தான் குடுத்து, அத ஒரு சென்டென்ஸ்ல கரெக்ட்டா மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்ப குவிந்து, குவித்து இதுக்கு ஒரு நான் டேபுலர் காலம் குடுத்து, குவிந்துன்னா மலர் குவிந்து இருக்கிறது. குவித்து குவிந்து அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு குவிஞ்சிருக்குது மலரு. அதே இது குவித்து அப்டின்னா, பொருட்கள குவிச்சு வைக்கிறது. ஒரு கும்பலா குவிச்சு ஒரு இடத்துல வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் குடுக்கலாம். ஆனா, இத நான் வந்து ஒரு டேபுலர் காலமா போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் குடுக்க முடியாது. ஏன் அப்டின்னா, இது ஒரு சென்டென்ஸுக்கு சென்டென்ஸ் மாறும். இது வந்து ஒரு வினை. அதனால அந்தந்த சென்டென்ஸ பொறுத்து இதோட அர்த்தங்கள் மாறும். அப்ப நீங்க டைரக்ட்டா நீங்க கொஸ்டின் பேப்பர்ல தான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அதனால இதுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் குடுங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய இந்த மாரி கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிருவீங்க. அதையும் நாங்க பின்னாடி எக்ஸாம்ல உங்களுக்கு ரிவிஷன் டைம்ல நெறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் குடுத்துருவோம். ஆனா எப்படி வரும்ன்றத மட்டும் இங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க வினை வேறுபாடு. அப்ப 2 எழுத்துக்குமே வினை சொற்களா இருக்கும். இப்போ பரி, பரின்னு சொல்றேன் நான். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பறித்தல். ஓகேவா? பூவ பறிக்கிறதோ, ஏதோ ஒண்ண பறிக்கிறது. இது ஒரு வினை தான். ஒரு வினை. ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா இந்த பரின்னா என்ன அர்த்தம்? குதிரைன்னு அர்த்தம். இது ஒரு வினையா? கிடையாது. அப்ப ஒண்ணு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டையும், ஒண்ணு வந்து ஒரு வினையையும் குறிக்குது. அப்ப வினை வேறுபாடு இந்த மாரி வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. 2மே வினை சொற்களா இருக்கணும். 2மே ஏதோ ஒரு வேலையவோ, ஒரு செயலையோ குறிக்கிற வார்த்தைகள எடுத்து, உங்கள வந்து இதுக்கு வினை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க. குவிந்து, குவித்து. குவிந்துனா என்ன? குவித்துனா என்ன? அந்த சின்ன டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியாது. 100% எல்லாருக்கும் தெரியாது. கண்டிப்பா ஒரு 80% பேருக்கு தான் இந்த டிஃபரன்ஸ் தெரியும். அதத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம். இப்ப பாருங்க. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவித்தன. பாராட்ட போய் குவிப்பாங்களா? கிடையாது. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர். தப்பு. அப்ப இது வராது. இந்த மாரி நீங்க ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு, அந்த குவிந்து, குவித்துன்ற வார்த்தை எந்த இடத்துல கரெக்ட்டா மேட்ச் ஆகும்ன்ற சென்டென்ஸ செலக்ட் பண்ணணும். பாருங்க நான் ஆன்சர் குடுத்துருக்கேன். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஓகேவா? இந்தன இது வந்து அக்ரிணை பொருளுக்கு தான் இந்த மாரி இந்தன அப்படின்றது வரும். அத வச்சு கூட நீங்க கெஸ் பண்ணலாம். அடுத்து ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆதரவாளர்கள் தான் குவிச்சாங்க. அப்ப குவித்தனர்ன்னு வருது.
இப்போ இப்படி வந்தால் தான் இந்த சென்டென்ஸ் கரெக்டு. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். இந்த 2 சொல்லும் வினை சொல்லாம் இருக்கணும். அவ்வளோதான். லகர லகர மாதிரியே தான். அதில் ஒலி வேறுபாடு அறிஞ்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். இதில் வினை வேறுபாடு அறிஞ்சு மேட்ச் பண்ணணும். இவ்வளோதான். அதனால தான் அதே தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதையும் கொடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இதையும் கொடுத்துருக்கேன். பாருங்க இன்னொன்று, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய். கொடுத்துருவாங்க. அதில் வந்து மீனிங்கை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே இந்த வேறுபாடை கரெக்டாக மேட்ச் பண்ணாத சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. தவறான தொடருன்னு கேட்குறாங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த மாதிரி வேறு வேறு டைப்பில் வந்து கொஷின்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின், காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். கரெக்டாக தான் இருக்குது. காவலர்கள் அடக்குவாங்க. அடக்குறதுனா என்ன, அடங்குறதுனா என்னன்ற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சவங்க தான் இதை மேட்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கொஷின். அடக்குறதுனா அவங்க தான் டாமினேட், அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அடங்குறவங்கன்னா அவங்களுக்கு கீழே அவங்க அந்த கட்டளையை ஏற்று செய்கிறவங்க. ஓகேவா? மனத்தை அடக்கினால், மனம் 2 சொல்லினா வரும். மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும். கரெக்டு தான். மனசை அடக்கணும். மனத்தை அடங்கினால் ஆசை அடக்கும்னு வருமா? வராது. இப்போ இது கரெக்டு தான். சென்டென்ஸு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது ஆசிரியர், ஆப்ஷன் டி பாருங்க. ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். கரெக்டு தான் இதுவும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஷினில் கேட்டிருக்குது தவறான தொடர். ஆப்ஷன் சி பாருங்க. ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஆசிரியரும் அடங்கி போயிட்டாரு, அதனால மாணவரும் அடங்கிட்டாங்க. அப்படி வராது. ஆசிரியர் அடங்கி போனால் கண்டிப்பாக மாணவர் வந்து ரொம்ப டாமினேட்டடாக தான் மாறுவாங்களே தவிர அடங்கி போக மாட்டாங்க. அதனால இது வந்து தவறான தொடர். இதில் கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினர்னு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரியும் கேட்பாங்க. அடுத்து இங்கே பாருங்க, அடுத்த கொஸ்டின். இந்த மாதிரி டேஸ் கொடுத்தும் கேட்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெற்கதிர்கள் டேஸ் நிலத்தில் கரும்பு டேஸ். நெற்கதிர்கள் விளைத்த நிலத்தில் கரும்பு விளைந்த அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. பாருங்க, நெற்கதிர்கள் விளைந்த, ஆப்ஷன் சி பாருங்க. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். கரும்பு விளைவித்தனர். அப்போ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கரெக்டான வினையை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல மேட்ச் பண்ணணும். இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த இடத்துல இப்போ விளைந்த, விளைவித்த அப்படின்னு ரெண்டையும் கொடுத்து, விளையிறது வேற விளைவிக்கிறது வேற. ஓகேவா? விளைவித்த அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ச் மாதிரி கூட கொடுக்கலாம். இங்கே 4 வேர்டு கொடுத்துட்டு எது கரெக்டாக பொருந்தி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று தான். கொஷின் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த இதை கொடுத்துருக்கேன். அதில் வர்ற வார்த்தைகளே தான் மோஸ்ட்லி வரும். நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து பாருங்கள், ரெண்டுமே வினைச்சொல்லாக வர்ற மாதிரி வார்த்தைகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வரும். இல்லையா, நீங்கள் இதுக்குன்னு தனியாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் போகும்போது மட்டும் கவனமாக அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக அந்த இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடும்போது நம்ம இதில் நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதோடு இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்கும். அதே மாதிரி இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த சேனலை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதோட கிட்டத்தட்ட யூனிட் 1 ஃபுல்லாக தரவாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தமிழில் இருக்கிற அத்தனை டாப்பிக்கையுமே 3 மாதத்துக்குள்ளே ஜிகே டாபிக், மேக்ஸ் டாபிக் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். உங்களை மாதிரி படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வேலை வாங்குறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.